வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பகவான் குரு பகவான் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். காரணம் கேட்டீர்களேயானால், குரு பகவான் தான் வாரிசுக்கு ஆளுமை கிரகம். அதாவது ஒரு தம்பதியர்களுக்கு வாரிசு ஒன்று வருகிறதென்றால் அது குரு பகவானின் அருளால் தான் கிடைக்கப் பெறுகிறது. சாஸ்திர நீதிப்படி வாரிசு குழந்தைக்காரகன் குரு பகவான். அந்த குரு பகவானின் அனுகிரகம் இல்லாவிட்டால் உங்களது வாரிசுகள் வம்சாவளி என்பதற்கு இடம் இல்லாமல் போய்விடும். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம்தான் குரு பகவான். அது மட்டுமல்ல உறவுகளே, பொருளாதாரம், பணம், பொன், தங்கம் இவைகளுக்கும் அதிபதி குரு பகவான் தான். பொருளாதாரம் இன்றைய காலகட்டத்தில் இல்லாவிட்டால் நாம் வாழ்க்கை வாழ்வதே வீண் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இன்று முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. அந்த பொருளாதாரத்திற்கு காரகர் தான் இந்த குரு பகவான். அப்போ முதலில் புத்திரக்காரகர், வம்ச விருத்தி தரக்கூடிய புத்திரனை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த வம்சம் வாழ்வதற்கு பொருளாதாரத்தை தரக்கூடியவரும் குரு பகவான் தான். இது இரண்டும் இல்லை என்றால் மானிடர்களாகிய நாம் வாழ்வது வீண், வாழ்க்கை வீணாகிவிடும். அப்போ நமது வாழ்க்கை குரு பகவானின் அனுகிரகத்தால் மலர வேண்டும், சிறக்க வேண்டும் என்றால் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் சிறந்த நிலையில் பலம் பெற்று இருக்க வேண்டும். இந்த குரு பகவானின் அனுகிரகத்தால் நாம் என்னென்னலாம் பெற முடியும், என்னென்னலாம் குரு பகவான் நமக்கு தருவார், அதை எந்த முறையில் எப்படி பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். பதிவுக்குள் நாம் செல்வதற்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்களது உறவினர்கள், சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக ஏழை எளியவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் ஆலய தொண்டுகளும் செய்து கொண்டு வருகிறோம். வேள்வி, ஹோமம் இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, குரு பகவானை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு பகவானின் அனுகிரகம் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். காரணம், அவர்தான் புத்திரக்காரகர். வாரிசு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான். செல்வ யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். வாழ்க்கைக்கு இரண்டு முக்கியம். அந்த முக்கியமான நிலையை தரக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அது மட்டுமல்ல, ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் உரியவர் குரு பகவான். பிராமணர்
அவர்களை சொல்வதும் குரு பகவான் தான். பிராமணின் அனுகிரகம் பெறுவதற்குண்டான நிலையும் குரு பகவான் தான். ஆலய வழிபாடு, ஆலயம் புனரமைத்தல், ஆலயத்தை உருவாக்கி கும்பாபிஷேகம் செய்தல், இவைகள் இத்தனை நிகழ்வுக்கும் காரகராக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். இப்பேற்பட்ட குரு பகவானின் அனுகிரகமும் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக அமைந்துவிட்டால் நான் சொன்ன அத்துணை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இல்லை என்றால், அதாவது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலம் இழந்து விட்டால், இந்த குரு பகவானின் தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு குறையும். அப்போ பலம் பொருந்தி இருப்பவர்கள் குரு பகவானின் பலனை முழுமையாக அனுபவித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவையில்லை. பலம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு பகவானின் பலம் வேண்டும். அப்படி என்றால்தான் அவர் பொருளாதாரத்தில் தேவைக்கேற்றவாறு அடைய முடியும். அல்லது வாரிசு அமைப்புகள், வாரிசால் கௌரவம், புகழ், சந்தோஷம் இவையெல்லாம் பெற முடியும். அப்பேற்பட்ட நிலையை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. குரு பகவான் பலம் இழந்து விட்டால் குரு பகவானின் தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு குறைவாக இருக்கும். அப்பொழுதே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம், குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு குறைவாக இருக்கிறது என்று. அப்போ குரு பகவானின் அனுகிரகம் பெற்று அவைகளெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு என்ன வழி என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், ஒன்று நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். குரு பகவானின் அனுகிரகம் பெற்று அவருடைய முழு அருளையும் பெற்றுவிடலாம் என்று நீங்கள் நினைத்து பரிகாரங்கள் ஏதாவது நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குண்டான பலன்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி தராது. குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டார், அவர்களுடைய பலாபலன்கள் உங்களுக்கு சரிவர கிடைக்கவில்லை என்பது பிராப்தம். அந்த பிராப்தம் வாங்கி நீங்கள் பிறந்து விட்டீர்கள். அதை என்ன ஈடு செய்தாலும் என்ன செய்தாலும் அதை மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் வாங்கி வந்தது தான். அதை அனுபவிக்க வேண்டியது தான். அனுபவித்து தீர வேண்டும். இது எவராலும் யாராலும் மாற்ற முடியாது. அப்படி என்றால் பரிகாரங்கள் எப்படி, ஏன் செய்ய சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்பதும் புரிகிறது. காரணம், உங்களுடைய தோஷம், உங்களுடைய பாதிப்பு உங்களுடைய வாரிசுகளுக்கு தொடரும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் குறைந்தபட்சம் 2 கிரகமாவது அதே இடத்தில் உங்கள் வாரிசுகளுக்கு இருக்க பெறும். அப்போ உங்களது தோஷம் உங்களது ஜெனரேஷன், உங்களது பரம்பரையை வாழையாக அவர்களுக்கும் தொடர்ந்து அது வரும். அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் பரிகாரங்கள் செய்ய சொல்வது. நீங்கள் செய்யும் பரிகாரம் உங்களது சந்ததிகளுக்கு அந்த தோஷம் இல்லாமல் அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். பிள்ளைகளை பெற்றுவிட்டு நீங்கள் பரிகாரம் செய்துவிட்டு அவர்கள் வாழ்க்கை சரியாகவில்லை என்று நீங்கள் நினைப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பிள்ளை பிறக்காத நிலைக்கு தான் பிராப்தத்தை அமைக்க முடியும். பிறந்தவர்களுக்கு பிராப்தத்தை அமைக்க முடியாது. அதாவது விதி அப்படின்னு சொல்வார்கள். இறைவன் விதியை தீர்மானித்து பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டார். அதை மாற்ற இயலாது. அப்போ இந்த பரிகாரங்கள், பூஜை புனஸ்காரம், தானம், தர்மங்கள் இவைகள் எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது பிறப்பு எடுக்காத உங்களது பிள்ளைகளுக்கோ பேரன்களுக்கோ, எள்ளு பேரன் கொள்ளு பேரன், இப்படி இவர்களுக்கு அத்தனையும் போய் சென்று அவர்கள் சுபத்துவமான நிலையோடு பிறந்து சகல சௌபாக்கிய ஐஸ்வர்யங்களோடு இப்பூ உலகில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் பெற்று வாழ்வார் என்பதில் எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அதனால்தான் ஒவ்வொருவரும் பரிகாரங்களை செய்ய சொல்வது. காரணம் அதல்தான். உங்கள் தோஷம்
உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தோஷம் இருக்கிறதோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கும் அது இருந்தே தீரும். நீங்கள் அதை சோதனை செய்து கொள்ளுங்கள். நல்ல ஜோதிட அறிஞர்கள் வல்லுநரிடம் எடுத்துச் சென்று அதை நீங்கள் கேட்டு தெளிவு பெறுங்கள். அதற்கான பரிகாரத்தை செய்து நிவர்த்தி பெறச் செய்யுங்கள். உங்கள் வம்சம் வாழையடி வாழையாக நல்ல முறையில் வளரும். உறவுகளே, இதுதான் சாஸ்திர நியதி. இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை அறியாமல் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அந்த ஜோதிடர் அப்படி சொன்னார், இந்த ஜோதிடர் அப்படி சொன்னார் என்றெல்லாம் நீங்கள் புலம்ப தேவையில்லை. சாஸ்திர நியதி இதுதான். இதை நீங்கள் பின்பற்றி கொள்ளீர்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக அருள் புரிவார். அவரின் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்று ஒரு சிறப்பான பதிவை உங்களுக்கு தந்தோம் என்ற மகிழ்ச்சி எமக்கு. அதேபோல் உறவுகளே, உங்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் பெற, அவருக்கு பரிகாரம் செய்வது எப்படி, அவரை வணங்குவது எப்படி, இப்படி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல தெரிவியுங்கள். உங்களுக்கு நான் அதற்கேற்றவாறு பதில் சொல்கிறேன். குரு பகவானை பொதுவாக வழிபடுவது என்னை பொறுத்தமட்டிலும் கால நேரம் சிறந்தது. எந்த வேலையை எந்த நேரத்தில் செய்தால் அந்த வேலைக்கு பிரயோஜனம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கக்கூடியவன். அதனால் எந்த வேலை செய்தாலும் கால நேரம் அறிந்து செய்ய வேண்டும். குரு பகவானை நீங்கள் வழிபட வேண்டுமா? ஆம், குரு ஓரையில் தான் வழிபட வேண்டும். அது எந்த நேரம் வருகிறது என்று நமக்கு தெரியாது ஐயா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அருள்ராம் ஐயாவிடம் நீங்கள் பதிவில் கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்க, எனக்கு குரு பகவானை வழிபடுவதற்குண்டான அட்டவணை வேணும்னு சொல்லி நீங்கள் எழுத கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அட்டவணை ரெடி செய்து தருகிறேன். உறவுகளே, வாரம் ஒரு நாள் வியாழக்கிழமை 6 to 7 குரு ஓரை வரும். வாரம் ஒரு நாள் வணங்குபவர்கள் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். தினந்தோறும் வணங்கினால் மிக அபரிதமான பலன். விரைவில் உங்களுக்கு குரு பகவான் அனுகிரகம் கிடைக்கும். அதனால் தினந்தோறும் வணங்குவதற்குண்டான சார்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நான் நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.